என்னோட பேர் கெவின்ங்க. என்னோட லைஃப்பை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நானும் சின்ன வயசில் உங்களை மாதிரி தாங்க சண்டே கிளாஸ்லாம் போவேங்க. அம்மா அப்பா பேச்செலாம் கேட்பேங்க. வீட்லேயும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போங்க. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா எங்களுக்கு. இப்படியே என் லைஃப் சந்தோஷமாக போச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் உலகம் என்ன ரொம்ப இழுத்துச்சுங்க. நானும் மயங்கிட்டேன். அதில் மொதல் விஷயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என் லைஃப் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அண்ணே சிறந்து வரும். இந்தாங்க இதை படிச்சு பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஓ ட்ராக்ஸாப்பா, நாங்கள் பார்க்காத ஊழியமா? நானும் ஒரு டைமில் மேல் பார்க்கும் ஐசிஎஃப்னு ஊழியம் பண்ணவன் தான். சரி படித்து தான் பார்ப்போமே. அங்கே தாங்க என் டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த ட்ராக்ஸில் ஆதியிலே கொண்ட அன்பு எங்கே அப்படின்னு இருந்துச்சுங்க. ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிட்டுங்க. அன்னைக்கு தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவருடைய பாதத்தில் நான் உக்காந்தேன். அன்னைக்கு நான் செஞ்ச பழைய பாவங்கள் எல்லாமே என்னை சூழ்ந்து நிற்குதுங்க. அன்னைக்கு நான் செஞ்ச பாவங்கள் அப்படியே ஒரு சொப்பனமா அப்படியே நான் காண்றேன். கண்ணில் எல்லாத்தையும் பார்க்குறேங்க. என்ன அறியாமலே நான் பார்க்கும்போது ஒவ்வொன்றத்தையும் நான் உணர்றேங்க. நான் செஞ்ச பாவம் அனைத்தையும் அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி கதறினேன். என்ன அறியாமலே நான் அழுகுறேன். அப்படியே கதறினேங்க. ஆண்டவரே, இதோ நான் பாவி. ஆண்டவரே, நான் பாவி. நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீங்க எனக்கு உணர்த்தினீங்களே ஆண்டவரே. இப்போ அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நீங்க கேட்டீங்களா ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை, ஆதியில கொண்ட அன்பு எங்கே? ஆண்டவரே, நான் இப்போது எனக்கு தெரியுது ஆண்டவரே உம்முடைய அன்பானது எவ்வளவு பெருசு ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்த பாவம் அனைத்தும் மாயை. நான் இப்பொழுது முழுமையாக நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை ஒரு விஷயம் உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய இறக்கத்தால என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ நான் என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம் மண்டையில் என்னை முழுமையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி தாங்க ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் என்ன அதுக்குள்ளே கை தட்டுறீங்க? உங்களை மாதிரி தாங்க ரட்சிக்கப்படுறது தான் டேர்னிங் பாயிண்ட்னு நினச்சேன். ஆண்டவர் அன்னைக்கு மோசஸ்க்கும் ஒரு நோக்கம் வச்சுருந்தாருங்க. எல்லா குழந்தைகளும் அழிஞ்சாலும் ஒரு கூட்ட மக்களை வழிநடத்த அவனை தேர்ந்தெடுத்தாருங்க. அதே மாதிரி என்னையும் ஆண்டவர் முன்குறித்தாருங்க. எனக்கும் ஒரு நோக்கம் வச்சிருந்தாருங்க. என்ன ஊழியத்துக்கு அழைச்சாருங்க. அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை.
நின்று காக்கும் கர்த்தர என்றும் மறப்பதில்லை, என்றும் காக்கும் கர்த்தர நாம் மறப்பதில்லை. கால்கள் தடுமாறிய நாளுண்டு, கட்டறுத்தார் ரத்தம் கொண்டு, நாட்களை அவர் கரத்தினில் தந்து விட்டெறிந்தேன் பயத்தை என்று. அன்று நம்மை காத்திட்டவர் இன்று நம்மை காப்பவர், இனிமேலும் காத்திடுவார். அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடல, காக்கும் கர்த்தர என்றும் மறப்பதில்லை, என்றும் காக்கும் கர்த்தர நாம் மறப்பதில்லை. அன்னைக்கு மோசஸ் வாழ்க்கையில் பேர்னிங் புஷ் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு பேர்னிங் புஷ் இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில்